இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஹீரோக்கு வந்து இவரோட பேசுறது சுத்தமாக பிடிக்காம இருக்கும். அதோட அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஆள் இருக்கான்ல, இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அவர் அந்த கிராஸ் பண்ணி போவார் ஹீரோ. அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா வந்துட்டு ஹீரோனோட ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்காடா, இவளை வச்சு நம்ம அப்படி காசு பறிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாரா. இதை ஹீரோ கேட்டவொடனே என்ன பண்ணுவார், வேக வேகமாக உள்ளே வந்துடுவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான கோவமாக இருக்கும். ஏன்னா அது ஹீரோனோட ஃபோட்டோவாக இருக்கும். ஹீரோயினை கிஸ் பண்ணும்போது ஹீரோ ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார்ல, அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஆள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ஃபோட்டோவை தான் இவர் வச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவார், அவனை ஒட்டே அடிச்சு அவன் கையில் உள்ள ஃபோட்டோவை பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சிருவாரு. இந்த டைமில் வந்து ஹீரோ கோச்சிக்கிட்டு வந்தார்ல, ஹீரோன்னு அவரை தேடிக்கிட்டே வருவாங்களா. கரெக்டாக ஹீரோ இங்கே தான் இருக்காருன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே உள்ளே வந்து பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ கையெல்லாம் ஒரு மாதிரி காயமாக இருக்கும். அவர் அடிச்சது காயம் இருக்கும். ஆனால் ஹீரோயின் கிட்ட காட்டாமல் அப்படியே கையை மறைச்சிப்பாரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அப்படியே எதுவுமே சொல்ல மாட்டார். அப்போ ஹீரோன் வந்து பார்க்கும்போது கீழே அந்த ஃபோட்டோஸ்லாம் கிழிஞ்சு கிடக்குதுல, அதெல்லாம் பார்த்தோன்னே இது என்ன இது, நம்ம 2 பேர் கிஸ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ தானே, இதுக்கு தான் நீ என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டியா, இவ்வளோ சீப்பான அக்ரிமெண்ட் போட்டுட்டியா. ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம்ல அந்த சீன் தான் இங்கே இருக்கும். ஹீரோக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கேவலமாக பண்ணிட்டல, இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கோவமாக ஹீரோயின் பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதோட அவர் சமாதானம், அவங்க மேலே கோவமாக இருந்தாலும் அவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல, எதுக்காக அப்படி பண்ணான்னு தெரியலன்னு அவங்க ஹீரோயின் நினச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கடையில் ஹீரோ இருக்காருல்ல, கோவமாக போய் விளையாட போவாரா, அங்கே அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஹீரோனுக்கு அது மனசு கஷ்டமாகி அவரை போய் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ 2 பேருமே பேசிக்கும் போது எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு எனக்கு உன்னை கஷ்டப்படுத்துறேன், எனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்குள்ள பிடிச்சிருக்கல, 2 பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சில காரணங்கள் சொல்வார். அதோட இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நான் ஏதாவது உங்ககிட்ட டேட்டிங் வரணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோனே கேட்பாங்க. அவர் இப்போ நான் சொல்ல வந்தது இப்படி புரிஞ்சுக்கிட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஆமாம் இந்த மந்த் எண்டில் வந்துட்டு ஒரு டேட்டிங் இருக்குது, அதில் வந்துட்டு ஃபேமிலி டின்னர் தான், அதில் நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரணும்னு சொன்னோம்னா ஹீரோயின் வரேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வரும், எங்கள் அப்பா வந்துட்டு அதே நாளில் தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி டின்னருக்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லவும் அவங்களுக்கு இன்னும் தெரியல, இது 2 ஒரே இதுதான் அப்படின்றது ஹீரோனுக்கு தெரியல. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்வார், இல்லை அவர் யோசிச்சு பார்ப்பார் சில விஷயத்தை. ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இவர் மேலே பிரியமே கிடையாது. அதான் அவங்க அப்பா இறந்தோடனே 3வது நாளே அவங்க வேற லைஃப் இது பண்ணிட்டாங்கல்ல. அதனால ஹீரோ கிட்ட எப்படி மிரட்டியிருப்பாங்கன்னா, இந்த ஃபேமிலி டின்னரில் நீ வந்து கலந்துக்கல அப்படின்னா வந்துட்டு நீ என் பையனான்றதே நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓஹோ அந்த அளவுக்கு போயிட்டீங்கல்ல, நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு போய் நிற்கணுன்றது ஹீரோட எண்ணம். அந்த மாதிரி சொல்லவும் இவங்கெல்லாம் இப்போ நினச்சிட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், இப்போ நீ உங்கள் அப்பாவோட வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது, நீ மட்டும் வரணும்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்ன அப்படி வளர்த்துருக்காரு இப்படியே வளர்த்துருக்காரு, அவர் இல்லாமல் நான் எங்கேயும் போனதில்லை, அவருக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் சரி, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா எனக்காக அவர் என்ன வேணால் செய்வார் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஹீரோ என்ன சொல்ல, அப்போ எனக்கான நீ கொடுக்குற மரியாதை எனக்கான முக்கியத்துவம் இவ்வளோ தானான்னு கேட்பாரு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேணால் முன்னாடி நாள் வேணால் போகலாமா, அப்பா இன்னைக்குனா நாளைக்கு இல்லை முதல் நாளோ நம்ம வந்து அந்த மாதிரி டேட் பண்ணிக்கலாமான்னு ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஃபோட்டோஸ்லாம் அவர் வச்சிருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிடும் டக்குன்னு அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அந்த பர்ஸை வாங்கி வச்சிருவாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அன்னைக்கு தான் அந்த மந்த் எண்டாக இருக்கும். அவங்க அப்பா வீட்டில் இருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் ஹீரோ வச்சிருந்த ஃபோட்டோவில் பார்த்தாங்களே அவங்க தான் இங்கே உட்காந்துருப்பாங்க. உடனே ஹீரோயின் கையில் அந்த பேக்கே கீழே போட்டுருவாங்க. உடனே இப்போ அப்பா என்ன சொல்வார், இவங்க தாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இது இவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் ஹீரோவோட அந்த பர்ஸில் இருந்தது. அதை பற்றின இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே இவங்க 2 பேரும் இவங்க வந்து இவரோட பொண்ணாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா பேசுவாங்க. அப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, உனக்கு இவங்க ஒரு நல்ல ஸ்டெப் மதராக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பிரதரும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த டைம் பார்த்தோன்னே உன் பையன் வரலையான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா இருக்கார்ல அவர் கேட்பார் ஹீரோனோட அப்பா. உடனே இவங்க வந்து இவங்கள்ட்ட நல்லா இழிச்சிட்டு பேசுவாங்க. இங்கே பையனுக்கு கால் பண்ணி இந்த மீட்டிங் வர சொன்னல, இன்னும் நீ வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. கத்தும் போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவார். ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ கதை எப்படி போகுது, இப்போ ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு அவங்க அம்மாவை பிடிக்கலன்னா அவங்க அப்பா இறந்த 3 நாள்லேயே அவங்க அம்மா வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னா ஹீரோனோட அம்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்பா தான் கல்யாணம் பண்ணி இவ்வளோ குழப்பமாக இருக்குது. அதோட இப்போ நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன். ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட அம்மாவை மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவோட அப்பா இறந்த 3 நாள்லேயே அவங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னா ஹீரோயினோட அப்பாவை தான். இதனால தான் ஹீரோக்கு ஹீரோயினோட அதாவது அவரோட அம்மாவை வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமே இருந்தது. இப்போ இந்த மாதிரி தான் விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் ஒன்றா வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இதுக்கு இடையில தான் ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ கிட்ட வந்து என்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் அப்பா வந்துட்டு அதை பற்றி சொன்னாங்களே அந்த மந்த் எண்டில் அந்த டின்னர் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹீரோயின் வந்து அப்பா இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எதுக்காகனா அப்போ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் வந்துட்டு
உண்மையை சொல்லணும்னா நான் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். எங்கள் அப்பாவுக்கு இது வரைக்கும் கல்யாணமே நடக்கலை. அவர் எனக்காகவே வந்து அவர் வாழ்க்கையவே தியாகம் பண்ணார். என்னோட சந்தோஷத்துக்காக தான் அவர் என்னை எடுத்து வளர்த்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து சொந்த அப்பா கிடையாது. அப்போ இவங்க 2 பேரும் பொருத்தமாகறதுக்கு ஜோடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். இதில் பார்த்தோன்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இங்கே வந்துருவார். வந்தோன்னே ஹீரோயின் கையில் வச்சு இந்த கிளாஸே கீழே போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக வேறு ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா இப்போ இவங்க 2 உட்காந்துருக்காங்கல்ல. இதை பார்த்தோன்னே இப்போ எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாலாம் இப்போ அவங்க அப்பா இருக்கார்ல, அதுக்கும் மேலே வாப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நல்லாவே பேசுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு அண்ணன் தங்கச்சி முறையாகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இது அவளுக்கு வந்து ட்ராயிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், உன்னோட காலேஜில் தான் படிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வெறி ஏறிட்டே இருக்கும். இப்போ அவங்க அப்பா வேற கேட்பாங்க, இப்போ என்னப்பா நீ ஏதோ ஒரு பொண்ணை வந்து டேட் பண்ணுற, அந்த பொண்ணோட தான் வருவ அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அம்மா எங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பிஸியாக இருக்கா, இப்போ அவளால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். ஹீரோவுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அதோட வந்து சரியாகவே சாப்பிட மாட்டார், எந்திரிச்சு போயிடுவார். இதுலேருந்து ஹீரோவுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் சொன்ன கதையில் இப்போ ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தோன்னா ரொம்ப பாவப்பட்டவங்க தான். ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவர்லாம் கிடையாது. அவர் இறந்து போகும்போதே வந்துட்டு ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சு தான் அவங்க அப்பா இறந்துருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து கால் வந்து ஆக்சிடென்ட்டில் போயிருக்கும். அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வைப்பாங்களா அந்த மாதிரி தான் கால் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ இவங்க ரொம்ப அவங்க ஹீரோவோட அப்பாவால் ஹீரோவோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்காக தான் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோக்கு இப்போ எல்லா கதையும் தெரிஞ்சிருச்சா. இப்போ ரூம்குள்ளே வந்துட்டு பேசும்போது அவங்க அம்மா ரொம்ப ஏன்னா திமிரா தான் இருப்பாங்க. ஏன்னா இவர் என்றைக்குமே அவங்க அம்மா மேலே பிரியமாக நடந்ததில்லை. சின்ன வயசில் இருக்கும் போதே கொஞ்சம் தூரமாக இருந்து வளர்றாங்கல்ல, அதனால் அம்மாவோட அருமெல்லாம் சரியாக தெரியல. இப்போ இவருக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச உடனே தான் அவங்க அம்மா கிட்ட பேச வருவார். இவர் இப்படி பேசுகிறதே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும். அவங்களும் பதிலுக்கு பேசுவாங்களா. அப்போ அவர் சொல்வார், சாரிம்மா சின்ன வயசுலேருந்தே உன்னோட அன்பு எனக்கு புரியல, உனக்கு இந்த அளவுக்கு குடும்பம் நடந்திருக்கு, உனக்கு காலை நீ இழந்திருக்குன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்வார். இவர் இந்த மாதிரி பேசவும் ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். உடனே இவர் காலை விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுருவாரு. வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிற மனசே இருக்காது. இப்போ எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி என்னதான் அப்படி எப்படி வாய்ப்பு இருந்தாலும் அது ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்களோட ஹேர் பேண்டு அவங்க கொடுத்த குக்கீஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் வெளிநாடு போயிடலாம், இனிமேல் இங்கே இருக்க வேண்டான்ற மாதிரி ஹீரோ மைண்டில் செட் பண்ணிடுவார். அவங்க அம்மாவுக்கு நல்ல பையனாக இருந்துட்டு அவர் கிளம்பலாம் நினைப்பாரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்களும் ஹீரோ விட்டு பிரிஞ்சு அவங்க பாட்டுக்கு பெயிண்டிங் வேறெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் இப்போ ரீச் ஆகலன்னு தெரியும். ரொம்ப சோகமாக பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே அந்த லவ்வர் பையன் இருக்கார்ல, முன்னாடி லவ் பண்ண பையன், அவன் வந்துட்டு இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவான். வந்தவன் என்ன சொல்வான், நீ அந்த உன்னோட சீனியர் இருக்கான்ல, அவன் இன்னைக்கு வந்துட்டு ஃப்ளைட் அவன் வெளிநாடு போகிறான்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் விடு, நான் உன்னை சின்ன வயசுல வந்து உன்னை லவ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிப்பியான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து இப்போ வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா பயங்கரமாக அவருக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாரும் இந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சோன்னா அவருக்கும் கொஞ்சம் அவர் லைஃபாக வாழணும்னு நினைக்கிறாரு. இப்போ கிளம்பும் போது ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாரு. இப்படி போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் ரொம்ப வருத்தத்திலே இருப்பாங்க. இப்படி 5 வருஷம் ஓடிடும். இப்போ ஹீரோயின் நல்லா வந்து ட்ராயிங்லாம் வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆக்ஷன்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோவும் வெளிநாடு போனவர் அங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு நல்லபடியாக இருப்பார். இப்போ ஹீரோயினுக்கு இங்கே வந்துட்டு அந்த லவர் பையா இருந்தாரில்ல, அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அவர் கூட சும்மா தான் பேசிட்டு பழகிட்டு இருப்பாங்க. அது ஹீரோக்கு தெரியாதுல்ல. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து ஹீரோன்னு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடையாளமே தெரியாத மாதிரி ஹீரோ ஹேர் ஸ்டைலாம் மாற்றிட்டு இருந்திருப்பாரு. இதுக்கு இடையில தான் வந்துட்டு இவங்க 2 பேர் யாரோ லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் நார்மலாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து தான் அவங்க நார்மல் லைஃபே ஸ்டார்ட் பண்ணி ஹீரோயினும் இருப்பாங்க. அவரும் அது மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருக்காரு. இப்படி தான் போயிட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் யதார்த்தமாக ஹீரோனும் மீட் பண்ணவொன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட ஹீரோயின் கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் வேறு இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். ஹீரோயினா நீ வந்து சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி போகலாம், இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், அதுக்குள்ளே நீ வேற உனக்கு பாய் ஃப்ரெண்டுன்ற பேரில் நீ வச்சுட்டு இருக்க, ஏன்னா நான் வந்து உனக்கு என்ன பிரதரா அப்படின்ற மாதிரி அவர் அப்படி கேட்பாரு. நான் சிப்ளிங்ஸ் அப்படின்ற மாதிரி. ஒரு ஹீரோயின் வந்து இன்னும் ட்ராயிங் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அந்த பெயிண்டிங்கில் வந்து தன்னை தான் வரையணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ ஹீரோயின் வரைய ஆரம்பிக்கிறதுக்காக உட்காந்துருக்கும் போது அவர் மாடலிங்காக அவர் போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ கரெக்டாக மணி வந்துட்டு 6 மணி ஆக போகும். டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண போவார். ஹீரோயினும் கிஸ் பண்ண வந்துருவாங்க. அதுக்கப்புறமா அவர் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. 5 வருஷமாக என்னை விட்டு பிரிஞ்சிருந்தல, இப்போ எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் இன்னும் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதோட என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ போயிருக்க அப்படின்னு ஒன்று, இப்போ நான் உனக்கு என்ன முறை, இந்த மாதிரி வந்து தெரியாதனமாக தான் நம்ம 2 பேர் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நீ மாடலாக வந்தால் கூட நான் உன்னை வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் வரைஞ்சி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து சொல்லுவார், எதுக்காக அவன் அவாய்ட் பண்ணுறானே தெரியல, என்னடா எப்படி சொல்கிற, நீ போட்ட கான்ட்ராக்ட் என்னடா இது, கரெக்டாக சாயங்காலம் 6 மணி ஆனால் கிஸ் பண்ணணுன்ற மாதிரி அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு
எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்து அந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஆக்ஷன்லாம் நடக்குதுல்ல அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஹீரோட ஹெல்ப் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறது, இன்னும் ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோவை மறக்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதை வந்து ஹீரோயினோட லவர் பாய் இருக்கார்ல, அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்களா அவங்கள வந்துட்டு நீ வரைகிற பெயிண்டிங்லாம் நானே ஆக்ஷனில் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பார்க்க வருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அவசியமே கிடையாது, என்னோட இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆளே வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக வரும், அவன் இன்னும் லைஃப்பில் தொடர்ந்துட்டே வரானா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ இப்போ என்ன நினைப்பாரு, ஓப்பனாக நம்ம சொல்லிடணும், இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்டே சொல்லணும் நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கோட்லாம் போட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரோஸ் அப்புறம் ரிங்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இருப்பார். அப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ அவங்க போஸ்ட்டே போட்டிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரிலாம் போஸ்ட்டை பார்த்தோன்னா ஹீரோக்கு இன்னும் கோவமாக வரும். ஏன்னா இப்போ இவரை வெறுப்பேற்றுறதுக்காக அவங்களும் அவரோட சேர்ந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, ரொம்பவே கோவப்படுவார். அதோட இப்போ வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்டே ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இப்போ கல்யாண லைஃப் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோவை நினச்சி அவங்க நிறைய பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு எரிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த லவர் பாய் வேற ஹீரோயினை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு இவன் ஏதோ பிளான் பண்ணுறான்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதுக்காக ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணுவார். அவ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அடிச்சுப்பாங்க. இந்த சண்டையில் ஹீரோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுவார். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சவொன்னே ஹீரோயின் போய் அவரை பார்க்க போவாங்க. அப்போ வந்துட்டு அவர் எதுவுமே பேச மாட்டார். அதோட ஹீரோ இருக்க ரூமில் வந்துட்டு ஹீரோயின் பார்க்கும்போது தான் அவங்க போட்டிருக்க ரிங்கில் இருந்து எல்லாமே ஹீரோயின் கொடுத்தது, அவங்களை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு அப்படின்ற விஷயம் மொத்தமாகவே அவங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு ஏன் இவ்வளோ கதறி அழறாங்கன்னா, அவருக்கு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாரு அப்படின்ற, அவருக்கு இப்போ ஹீரோவோட சண்டை போட்டார்ல அந்த லவர் பாய் கூட, அதில் இவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அவர் அமினிஷியாக்கு போயிட்டாருன்னு தான் ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவன் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான் அப்படின்ற விஷயமே இப்போ தான் எனக்கு தெரியுது, ஆனால் இப்போ போய் அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்கார்ல, நீ நடிக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் வந்து பேசிட்டே இருப்பாங்க. பேசும்போது இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு இப்போ ஹீரோயின் நடுவில் வந்துருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அப்போ அந்த லவர் பாய் என்ன சொல்லுவான், பார்த்தியா அவன் இப்போ உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் அவனை தான் விரும்புகிறேன், நீங்க இருந்து கிளம்புறியான்னு கேட்டுருவாங்க. அதோட அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்போ ஹீரோ கிட்ட பேசும்போது எதுக்கு அப்படி நடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ தானே நீ என்கிட்ட பேசுற, இல்லை இது ஒரு காரணமாக வச்சு நீ அவாய்ட் பண்ணிட்டே தானே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு அப்படியே ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த நேரம் இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சு ஹீரோவோட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க 2 பேர் வந்துருவாங்க. இவங்க 2 பேர் இப்படி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து ஆரம்பத்தில் அவங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டாருல, இப்போ அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, ஆனால் நாங்கள் 2 பேர் ஆரம்பத்தில் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோன்ற விஷயம் எல்லாமே தெரிய வரும். மொத்தத்தில் பார்த்தா அவங்க ஒரு எடுத்து வளர்த்த பொண்ணு தானே, அதனால அவங்களும் அந்த விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏன்னா இவங்களும் வந்துட்டு அவங்க லைஃப் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புரிஞ்சு வாழ்றாங்க. ஸோ அவங்களோட லைஃபும் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது நம்ம அதில் தலையிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதோட இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு குழந்தை ஃபோட்டோ ஒன்று வச்சிருப்பாரு. அது வந்து ஹீரோயின் வந்து ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது அவங்க குழந்தையா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அது. அதை அவங்க கலெக்ட் பண்ணி ஹீரோயினை தான் அவர் ஆரம்பத்துலேருந்தே லவ் பண்ணுறாருன்றதுக்காக வச்சிருப்பாரு. அப்புறமா இவங்க 2 அவருக்கு உடம்பு சரியாயிடும். அப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினும் வருவாங்க. இப்போ தனியாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆகிடும். அவங்க தனியாக ஒரு வீட்டை எடுத்து அவங்களோட சந்தோஷமான லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.